சொன்ன மாதிரி அப்படியே இருக்குது. ஏன்னா பொய்யை பரப்புறது, இந்த பொய்யை பரப்பி விடுறாங்க. ஆனா இது நம்பிட்டாங்க. இது எத்தனை பேரை கொண்டு போய் சேர்க்க முடியும்? நிஜமா சொல்றேன், நிறைய பேர் வந்தவங்க நிறைய சாதனை பண்ணிட்டாருப்பா. இவங்க பரப்புன பொய் இருக்கியா, அதுதான் நம்புறாங்க. என்னன்னு கேட்டா, அவன் தான் வந்ததுலேயே சின்ன வயசுல இருந்து சிஎம், அது பொய். ஜெயலலிதா அவர்கள் 43 வந்துட்டாங்க. அதுக்கடுத்து முதலாவது பெண் அமைச்சர் உருவாக்கிட்டாங்க. இது நம்புறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். அவங்க ஜெயலலிதா இருந்துச்சு, அவங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில வளர்மதில இருந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவங்களா என்னடா சொல்றீங்க? அதுக்கடுத்து ஒரு தலித்த ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த நபரை இங்க கல்வித்துறைக்கு அமைச்சராகிட்டாங்க, அதுவும் பொய். கோவை செலியன் ஆரம்பிச்சு பெஞ்சமின் வரைக்கும், அதாவது எடுக்கு டீமுக்கு 2 பேருமே கல்வித்துறை அமைச்சராக இந்த பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுவும் பொய்யா? நாலாவது 25 தலித் வேட்பாளர்களை அவங்க பொதுத்துறை நிப்பாட்டாங்க, அதுவும் பொய். அப்படி ஒண்ணு கூட நடந்தது கிடையாது. அதுக்கடுத்து எல்லா எம்எல்ஏ நடுத்தரவாதிகள், அதுவும் பொய். வெற்றி பெற்று வந்ததுல 78 பேர் கோடீஸ்வரங்க. அதுக்கடுத்து விஜய் உருவாக்கிட்டார், என்னது அரசு வேலைக்கு தேவையான பயிற்சி மையங்களை உருவாக்கி இருக்காரு, அதுவும் பொய். ஏன்னா அரசின் சார்பாக நடத்தப்படுது, அதையும் இவங்க எடுத்து கூட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஎன்இபிக்கு ஹெல்ப் லைன் போட்டாரு, அது ஆல்ரெடி ஹெல்ப் லைன்ல இருக்குது, இவங்க வந்ததுமே ஹெல்ப் லைன் இருக்காங்க. அதுக்கடுத்து நேரடியாக முதல்வருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் அனுப்ப முடியும், அந்த வசதியை உருவாக்கி கொடுத்தாரு விஜய் அவர்கள். அது ஆல்ரெடி 12 வருஷமா இருக்குது, அது இன்னைக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஊரை பரப்புறாங்க, அதே நம்புறாங்க. அதுக்கடுத்து சிங்கப்பண்ண திட்டம், அந்த சிங்கப்பண்ண திட்டம் ஆல்ரெடி ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். எனவே இது எல்லாமே பொய். தினமும் ஒரு 10 பொய் பரப்புறாங்க. அதுக்கடுத்து விஜய் அவர்களுடைய டவல் எடுத்துட்டாரு, அதையும் பரப்புறாங்க. அதுக்கடுத்து டிராபிக் இல்லாம போறதுக்கு விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் பொய். இப்படி காலை எழுந்தாலும் 4 பொய் பரப்புறாங்க. ஆம குஞ்சு 2 லட்சம் குஞ்ச கடலை விட சொன்ன விஜயில ஆரம்பிச்சு 10 மணிக்கு டாஸ்மாக் கடையை மூட சொல்லி, ஏற்கனவே 10 மணிக்கு மூடிக்கிட்டு, அதை 10 மணிக்கு மூட சொல்லிட்டாரு பரப்பல ஆரம்பிச்சு டி நகர்ல பார மூடிட்டாங்க, அதுவும் பொய். இப்படி வந்ததுக்குள்ள வந்து ஒரு வாரம் கூட ஆகல, பொய்யில போயிருக்காங்க. கடைசியில் எங்க நிக்கிறாங்க, கடைசியா ஒரு பொய்யா ஒரு டாக்டரை கொண்டு நிப்பாட்டாங்க.